ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியும் விஜயும் சேர்ந்துட்டு நம்ம மயிலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் கண்டுபிடிச்சாங்களே, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவனவே வர வச்சு விசாரித்து நான் வந்து நைட்டு 10 மணி வரையும் இங்கே தான் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இவங்க பைக்கில் வந்து நம்ம மயில் போனதை வந்து பார்த்துட்டு அப்புறம் பாருங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ தானே போனாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவங்கள நம்ம மயிலை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம மயிலை வந்து காருக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அந்த நகை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால அந்த நகையை அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை சீரழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இவங்க வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல நம்ம மல்லியும் விஜயும் வந்து நம்ம மயிலை வந்து காப்பாத்திடுறாங்க. அவங்க எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடி போலீஸோட வந்துடுறாங்க. அவனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மயிலை வந்து கொலை பண்ணிடுவேன், பாட்டில உடைச்சி கிட்ட வந்தீங்கன்னா நான் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. நம்ம விஜய் சொல்லவே வேணும், ஃபைட் பண்றதுல செம்மையா நேக்கா பார்த்து எட்டி ஓங்கி வதைக்கிறாங்க. போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம மல்லி வந்து நம்ம மயிலை வந்து தண்ணி தெளிச்சு இழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாருங்க மயில் இப்படிமா எதுக்குமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பிடிச்சி அழுகுறாங்க. இன்னும் மன்னிச்சிடுக்கா, நான் வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து மல்லிக்கிட்ட மயில் வந்து ஒப்படைக்கிறாங்க. அவனை செம்மையா அடின்னு கொடுக்குறாங்க. அடி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. இந்த மாதிரி நான் நகை எடுத்துட்டு வந்தது இவங்க வீட்டில் தான்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் காட்டி கொடுத்துறாங்க. அந்த நகையும் பார்த்தீங்கன்னா மீட்டுறாங்க. மீட்டு வீட்டுக்கு நம்ம மயிலை கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் வந்து மயில் வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப வந்து நம்ம நாகு வந்து நகை இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு வழி கிடைச்சிருச்சு. நம்ம மயில் கிட்ட தானே இருந்துச்சு அந்த நகை, அந்த நகையையும் எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.